அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளைத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ என் கோவில் இன்று மலை மாயற்ற வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. அந்த ஆட்சியை கொஞ்சம் படைங்க. நேரம் படிச்சிருக்கலாம். ஒரு வேலை செய்யறதுக்கு அது மாதிரி பண்ணீங்கன்னா அப்புறம் எப்படிமா? இப்போ முன்ன சொன்னீங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. யாருமே வேலை செய்யலாம் எப்படி அப்படி போட்டுடலாமா? அப்பரடிகள் பாடினார். சாத்திரம் பலவேறு வழக்கர்கள் சோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் என் வள்ளப்பெருமான் அடுத்து வந்தார். சாமியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே ஆதியிலே நீர் அழிதல் அழகலவே என்று பாடினார். பாரதியார் ஜாதிகள் இல்லையை பாப்பா குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்று அறிவித்து பாடினார். அவருடைய சீடர் இருக்கரையில் உள்ளதடா உலகம் இருக்கின்றானே என்று பாடினார். அண்ணல் காந்தியடிகள் ஆண்டவன் அனைவரும் இத்தனை பேரும் பாடிய பிறகு சாதி கொடுமைகளை இந்த நாட்டை விட்டு தொலைந்த பாடி மனிதனை மனிதன் தாழ்வாக எண்ணுகின்ற மிகக்கூடிய செயல் இந்த மண்ணில் இருக்கிற வரையில் நமக்கு விடிவு காலம். ஆனால் இந்த நாட்டில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வீழ்த்தத்தகாதவனாக தாழ்ந்தவனாக ஈனமானவனாக கருதுகிறார்கள். இது எவ்வளவு கொடுமை! இந்த கொடுமையைத்தான் அண்ணலும் அடிகளும் போக்க வேண்டும் என்று விரும்பினர். அப்படி விரும்பி அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் அந்த பணிக்காகவே அவர்கள் இருவரையும் நாம் மதித்தோமா, வணங்கினோமா, அல்லது அவர்கள் போட்ட பாதையில் தான் நடந்தோமா பார்க்க வேண்டாம். தங்களை உயர்ந்தவர்களாக எண்ணுமே அவர்கள் ஜீவகாருண்ய பணிக்காக அண்ணல் காந்தியடிகள் 1000 வழங்கி வருகின்ற கேப்டன் இந்திய ராணுவத்தின் கேப்டன் குருநாதன் நோய்வாய்ப்பட்டு அவர்களுடைய கொப்புளங்கள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் அல்லது அறுவை சிகிச்சையால் மரணப்படுக்கையில் விழுந்து இறந்தால் நான் மகாத்மா அல்ல என்று உலகத்திற்கு ஓங்கி கூறுங்கள். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு முன்னால் ஒருவன் வந்து நிற்க வேண்டும், என்னை பார்த்து அவன் துப்பாக்கியால் சுட வேண்டும், அவன் மீது திணிக்கு கூட ஆச்சரியம் இல்லாமல் நான் ராமநாமத்தை சொல்லிக் கொண்டே இந்த மண்ணில் பாய்வேயானால் அப்பொழுது என்னை மகாத்மா என்று உலகத்திற்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று கூறினார். அப்படித்தானே நடந்தது. அண்ணல் காந்தியடிகளை நாம் எப்படி இழந்தோம்? மதவாதத்தினால், சமய வேதங்களினால், தேவையில்லாத காரணத்தினால் ஒரு மிகப்பெரிய மகனை இழந்தோம் என்றாவது நாம் வருத்திக்க வேண்டாம். அருமை நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா? அண்ணல் காந்தியடிகள் மறைந்த போது உலகத்திலே இருந்தெல்லாம், மூளை முடுக்குகளில் இருந்தெல்லாம், ஒவ்வொரு நாட்டிலும் இருந்தெல்லாம் நமக்கு செய்திகள் ஒரே ஒரு செய்தி ஒவ்வொரு இந்தியர் உள்ளத்திலும் நெருப்பாவிட்டு எரித்தல். அது என்ன செய்தி தெரியுமா? எந்த அந்நியருக்கு நாம் எதிராக இருக்கிறோமோ அந்த ஆங்கிலேய காப்பாற்றிய பிரதம மந்திரி ஒரு செய்தியை அந்த செய்தியில் அவர் சொன்னார், உங்கள் தலைவனை
எங்கள் ஏகாதிபத்தியத்தின் எதிரியை அண்ணல் காந்தியடிகளை அரை நூற்றாண்டு 50 ஆண்டுகள் பாதுகாத்து உங்கள் கையில் ஒப்படைத்தோம். ஆனால் கேவலம் அரை ஆண்டு 6 மாதங்கள் கூட உங்களால் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. 1948 ஜனவரி 30 நாம் 6 மாதம் கூட அவரை நாம் பாதுகாத்துக் கொள்ளவில்லையே. இந்த மண்ணுக்கு விடுதலை பெற்று தந்தவர், மனித ஆன்மா ஒவ்வொன்றிற்கும் விடுதலை பெற்று தந்தவர். எங்கேயெல்லாம் அடிமைத்தலை இருந்ததோ அந்த 13 ரூபாய் கிலோ, 14 ரூபாய், 900 ரூபாய் ஒரு மூட்டை குத்து வாங்கின்னு வரும் ரேஷனில். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் களம்பூரில் பிறந்து இந்திய இராணுவத்தில் மருத்துவராக பணி செய்து வருகின்ற தயவு திரு குருநாதன், டாக்டர் குருநாதன் அவர்களின் அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகை அருள் கஞ்சி வழங்குகின்றோம். அவருடைய பணி சிறக்கவும், அவருக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும் எல்லாம் வல்ல திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.